ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு தமிழக அரசு தரக்கூடிய இந்த 5000 ரூபாய் பரிசுத் தொகை எப்போ கிடைக்க போகுது, இதற்கான டோக்கன் எப்போ இருந்து வழங்க போகிறாங்க, எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதிரியான தீபாவளி பரிசு, அதோடு கூட தீபாவளி பொங்கல் தொகுப்பு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்கள், அதற்கப்புறமா இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் எந்த தேதியில் வரப்போகுது, புதிதாக விண்ணப்பித்தவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோ சொல்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் கவர்மெண்ட் சம்பந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு நாளும் அறிவிச்சிட்டு வராங்க. அதாவது அடுத்த வருடம் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால பொதுமக்களை கவர்வதற்காக நிறைய திட்டங்களை நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டு வராங்க. புதிய செயல்கள், நிறைய விஷயங்கள், நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ நமக்கு ஒரு தமிழக மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய குட் நியூஸாக இருக்கும். அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு இதுவரை எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த தீபாவளிக்கு நமக்கு தீபாவளி பரிசு தொகையாக ரூபாய் 5000 ரொக்கமாக வழங்கப்படுறது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொக்கமாகவே கையில் கொடுக்கப்படும். யார் யாருக்கெல்லாம், எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம், இதற்கு தமிழக அரசு எவ்வளவு செலவிட போகுது, இதற்கான தொகை எவ்வளோ நமக்கு தமிழக அரசு செலவிடுறாங்க, இதன் மூலமாக நமக்கு டோக்கன் எப்போ தரப்போகிறாங்க, இதற்கான பணம் எப்போ தரப்போகிறாங்க, எந்த தேதியில் முக்கியமாக டோக்கன் வழங்க போகிறாங்க, ரேஷன் கடைகளில் கொடுக்குறாங்களா இல்லை நம்ம வீட்டில் டைரெக்டாக டோக்கன் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 5000 ரூபா உண்மையிலேயே கொடுக்குறாங்களா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக கொடுக்குறாங்க. எப்படி நமக்கு மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் நமக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபாவளி தினத்தில் தான் அறிவிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி நமக்கு அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடைமுறைக்கு வந்துருச்சு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி மத்திய அரசு அவங்களோட அறிவிப்பை வெளியிட்டாங்களே, அதே போல் தமிழக அரசும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய் பரிசு தொகை. அதை பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி நாளில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிடுவாங்க. தீபாவளி தினத்தன்று நமக்கு 5000 ரூபாய் ரொக்கமாக கிடைக்கும். அதற்காக பணம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி வரை செலவு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் இந்த எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம், இதோடு கூட நமக்கு மகளிர் உரிமை தொகை, அதுதான் முக்கியம். நம்ம முதல்வர்கள் அவர்கள் சொன்ன மாதிரியே மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் நமக்கு இந்த வாரத்தில், அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை, இந்த வாரத்திலேயே நமக்கு மகளிர் உரிமை தொகை வந்துவிடும். இந்த வாரம் இறுதிக்குள்ளே, அதாவது திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே மகளிர் உரிமை தொகை வரப்போகுது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்தாங்க, தீபாவளி மந்த் முதல் வாரத்திலேயே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வாரங்களில் மகளிர் உரிமை தொகை நம்மளோட அக்கௌண்ட்டில் டைரெக்டாக விழுந்துடும். ஓகே, நமக்கு இந்த தீபாவளி பரிசு தொகை எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எப்போ இதற்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசாக ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அப்ளை பண்ணி உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துருச்சு, இப்போ தான் புதுசாக நான் அப்ளை பண்ணேன், ஆனால் ரேஷன் கார்டு எனக்கு வந்துருச்சு, ஆனால் நான் மகளிர் உரிமை தொகை வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த 5000 ரூபாய் ப்ளஸ் பரிசு பொருட்கள், பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பரிசு பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளி தொகுப்பில் வரும்.
அதோடு கூட மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பரிசு தொகுப்பு, தீபாவளி பரிசு தொகுப்பு அப்படின்றது உண்டு. அதாவது நீங்கள் மகளிர் உரிமை தொகையும் இந்த மாதம் வாங்கிக்கலாம், அதோடு கூட இந்த தீபாவளி பரிசு தொகுப்பும் வந்து வாங்கிக்கலாம். எதனால் இவ்வளோ பெரிய திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அடுத்த வருடம் தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியினரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிடுறாங்க. நாங்கள் எலெக்ஷனுக்கு வந்தால், நாங்கள் எலெக்ஷனில் ஜெயித்தா இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவோம். மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு இந்த 2000 ரூபாய் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு மேலும் எவ்வளவு செலவாகும், அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத வந்து அரசு அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வருகின்ற ஜனவரி மாதத்துலேருந்து இந்த 2000 ரூபாய் அப்படின்றது நடைமுறைக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஜனவரி மாதம் முதல் 2000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைவருக்கும் உண்டு. அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது PHH, அதுக்கப்புறம் PHHY, அதுக்கப்புறம் AAY, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த தீபாவளி பரிசு தொகை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வந்து வெளியிடப்படும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அஃபீஷியல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வாரத்தில் வந்து வெளியிடுவாங்க. டோக்கன் வந்து என்னைக்கு வழங்கப்படும், இதுவுமே வந்து ரொம்ப எல்லோரும் வந்து கேட்கக்கூடிய விஷயம். இதற்கான டோக்கன் தீபாவளி பரிசு தொகுப்பு அப்படின்றது ஒன்று, விலையில்லா பொருட்கள், விலையில்லா இது பணம் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு டோக்கன் வழங்குவாங்க. டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் இல்லை வந்து இந்த வீக் எண்டு இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த திங்கள் கிழமையிலேருந்து நமக்கு டோக்கன் வந்து வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நமக்கு எப்போதும் பொங்கலுக்கு வந்து கொடுக்கக்கூடியது வந்து நமக்கு அந்தந்த வீடுகளுக்கு சென்று டோக்கன் வழங்குவாங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கடைகளில் போய் நம்ம பொருட்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் பணம் வந்து வாங்கிட்டு வருவோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடமும் வீடு வீடாக, அதாவது தகுதியுடையவர்கள் நான் சொன்ன அனைவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. அதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வார கடைசி இல்லை அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க அப்படின்றத வந்து அரசு வட்டாரங்களில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வாரங்களில் வரும். ஸோ மறக்காமல் இந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.